இளைஞர்கள் அக்னிவீர் திட்டத்தை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் பூட்டானில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டார். இத்தகைய சூழலில் 4 ஆண்டுகள் மட்டுமே பணியில் இருக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள அக்னிவீர் திட்டத்தை இளைஞர்கள் எப்படி ஏற்க முடியும் என்று அகிலேஷ் யாதவ் கேள்வி எழுப்பினார். மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இளைஞர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்தியாவின் எச்சரிக்கையை மீறி குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்களுக்கு கனடா விசா வழங்குவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் புத்தக வெளியீட்டு விழாவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், இப்போது நமது பெரிய பிரச்சனை கனடா என்று குறிப்பிட்டார். கனடாவில் ஆட்சியில் இருக்கும் கட்சி அங்கிருக்கும் இதர கட்சிகளும் பேச்சு சுதந்திரம் என்ற பெயரில் பிரிவினைவாதம், வன்முறை ஆகியவற்றிற்கு ஆதரவு தருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் எச்சரிக்கையை மீறி ஒருங்கிணைக்கப்பட்ட குற்றங்களில் தொடர்புடைய நபர்களுக்கு கனடா விசா வழங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குற்றம் சாட்டினார். அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்களை ஏவும் திறன் படைத்த ராக்கெட்டுகளை வடிவமைக்கும் பணியில் அடுத்த கட்டமாக செமி கிரையோஜெனிக் என்ஜினை உருவாக்குவதில் இஸ்ரோ முன்னேற்றம் கண்டுள்ளது. அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்களை ஏவும் திறன் படைத்த ராக்கெட்டுகளை வடிவமைக்கும் பணியில் அடுத்த கட்டமாக செமி கிரையோஜெனிக் என்ஜினை உருவாக்குவதில் இஸ்ரோ முன்னேற்றம் கண்டுள்ளது. மண்ணெண்ணெய் கலவை எரிபொருளை பயன்படுத்தும் இத்தகைய என்ஜினை திருநெல்வேலி மாவட்டம் மகேந்திரகிரியில் உள்ள திரவ உந்து எரிபொருள் மையத்தில் இஸ்ரோ வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. இங்கு கிரையோஜெனிக் என்ஜின் பாகங்களை ஒருங்கிணைத்தல், சோதனை செய்தல் போன்ற வசதிகள் காணப்படுகின்றன. LVM-3 வகை ராக்கெட்டுகளில் இந்த என்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இதன் உந்து சக்தி 2000 கிலோ நியூட்டன் என்ற அளவை கொண்டதாகும். மேலும் பல கட்ட சோதனைகளுக்கு பிறகு இது பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. பாலியல் சர்ச்சையில் சிக்கியுள்ள HD ரேவண்ணா கடத்தல் வழக்கில் அம்மாநில சிறப்பு புலனாய்வு குழுவினரால் கைது செய்யப்பட்டார். பாலியல் சர்ச்சையில் சிக்கியுள்ள HD ரேவண்ணா கடத்தல் வழக்கில் அம்மாநில சிறப்பு புலனாய்வு குழுவினரால் கைது செய்யப்பட்டார். மதச்சார்பற்ற ஜனதா தள கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான பிரஜ்வல் ரேவண்ணா மீதான பாலியல் புகாரில் ரேவண்ணாவின் பெயரும் இடம்பெற்ற நிலையில் அதிகாரப்பூர்வமாக அவர் மீது எந்த புகாரும் பதிவு செய்யப்படவில்லை. எனினும் பெங்களூரு KR நகர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கடத்தல் வழக்கின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட அவர் சிறப்பு புலனாய்வு குழு அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரணைக்கு பின் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டார். பிரஜ்வல் மீதான ஆபாச வீடியோ வழக்கில் ரேவண்ணா மற்றும் அவரது மகன் பிரஜ்வல் ஆகிய இருவரும் தாக்கல் செய்த இடைக்கால ஜாமீன் மனுவை MP MLAக்களுக்கான பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது.